ஆட்டு பண்ணை வளர்த்துருக்கீங்க. மன்னார் மாவட்டத்தில் 2வதுன்னு சொல்லி நாங்கள் உங்களை பேட்டி எடுக்க வந்திருக்கோம். என் பேர் முழு பேர் பத்மநாதன். சோட்டா தவமண்டு கூப்பிடுவாங்க. இந்த ஆரம்ப காலப்பகுதியில் நான் ஒரு பஸ்ஸில் கொண்டக்டராக தான் வேலை செய்த காலப்பகுதியில் அதில் வர வருமானம் காணாமல் இந்த மனசாலை ஜோதிச்சு ஆடு வளர்ப்போம்ன்ற ஒரு முடிவோடு ஆடு வளர்ப்போம்னு வலிக்கிட்டேன். இப்போ நான் ஆடு வளர்க்க வலிக்கிட்டு 8 வருஷம். ஆடு வளர்ப்பிலிருந்து நான் ஒரு 15 ஆட்டோடு தான் இந்த தொழிலை ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு சைட் சப்போர்ட்டு இல்லாத காரணத்தால் கொஞ்சம் கஷ்டத்து மத்தியத்தில் ஒரு வருஷம் இந்த 15 ஆட்டோடய நான் கஷ்டமான வாழ்க்கையில் ஈடுபட்டு ஒரு வருஷம் கழிய எனக்கு சாதாரணமான ஒரு குடும்பத்தில் சாப்பிடக்கூடிய வருமானத்தோடு இந்த ஆடு வருமானம் தரவழிக்கிட்டுச்சு. அதோட 15 ஆடு ஒரு 30 ஆடாக மாறி 30-45 ஆடாக மாறி கடைசியில் நான் ஒரு 180 ஆடு வளர்க்குற அளவுக்கு என் தொழில் வந்துட்டுது. அதை வச்சு நான் இன்றைய காலப்பகுதியில் ஒரு குறைஞ்சது ஒரு 5 வருஷம் இந்த ஆட்டிலே இந்த வருமானம், பிள்ளைகிற படிப்பு செலவுகள், இந்த வீட்டு வேலைகள், ஆட்டுக்கு கொடுக்குற மருந்துகள், ஊசிகள் எல்லாம் இந்த ஆட்டு வருமானத்திலே நான் முழுக்களும் பார்க்கக்கூடிய மாதிரியும் இருக்குது. இந்த நாளாந்த தேவை, உணவு தேவையிலிருந்து சகலதுமே இந்த ஆட்டு வருமானம் எனக்கு போதிய வருமானமாக இப்போ இருக்குது. இந்த கொட்டை கூட நம்ம அந்த ஆட்டு வருமானத்தில் இருந்து தான் நம்ம இந்த கொட்டை கூட செலவழித்து அடித்து வளர்க்கலாம். 180 ஆடு வச்சுருக்கீங்க. எத்தனை தாய் ஆடு வச்சுருக்கீங்க? நான் 180 ஆடு வச்சுருந்து இப்போ என்னட்ட இருக்கிறது 100 ஆடு தான். இந்த வருஷத்துக்கு 50 ஆடு வியாபாரிக்கு கொடுத்துருக்குறோம். அதில் கிடாயாக ஒரு 30 கிடாய் கிட்ட கொடுத்துருக்குறோம். 20 மரியாடு கிட்ட கொடுத்துருக்குறோம். அப்போ அதிலே நம்ம இந்த வளர்ப்பு கண்டு கொடுக்கக்கூடிய மரியாடு கொடுக்கல இந்த தொழிலில் நல்ல இன ஆடுகளை நான் எடுத்துக்கொண்டு அதில் ஒற்றை குட்டி ஆடு, பால் குட்டி போட்டு பால் இல்லாத ஆடு, சில ஆடுகள் கரை குட்டி போடும், அப்படியான ஆடுகளை கழிச்சிருக்கிறேன். இப்போ நான் ஒரு எனக்கு பிரயோசனம் தரக்கூடிய மாதிரி 100 ஆடு கைவசம் நான் வச்சிருக்கேன். ஒத்த குட்டி ஆடு வச்சுருக்கீங்களா? ரெட்டை குட்டி ஆடு? ஒற்றை குட்டியும் நிற்குது, ரெட்டை குட்டி ஆடு நிற்குது. ஆனால் சரியான ஒரு மேய்ச்சல்லையும் போசாக்கான உணவும் கொடுத்து நல்ல கிடாயும் மறிக்குமா இருந்தால் ஒற்றை குட்டி ஆடு கூட ரெட்டை குட்டி போடக்கூடிய வாய்ப்பு இருக்குது, போடுது. கூடுதலான ரெட்டை குட்டி விழுது. ஆனால் ஒற்றை குட்டி விழுற ஆடு கன்னி ஆடாக இருந்தால் ஒற்றை குட்டி விழும். 2வது 3வது வரும்போது ரெட்டை குட்டியாக மாறும். இது எத்தனை பரப்பில் வச்சுருக்கீங்க இந்த ஆட்டு பண்ணை? இது நான் ஒரு காலைக்க காணி ஆட்டுக்கண்டு ஒதுக்கி இருக்கிறேன். காலைக்க காணிக்குள்ளே தனியாக ஆட்டுக்கண்டிடம் ஒதுக்கி இருக்கிறோம். அதில் இப்போ இந்த விசாலமான இடத்த நான் அடைச்சி வச்சு ஆட்டை வளர்த்து கொண்டு இருக்கிறேன். ஆட்டுக்கு நாங்கள் கைத்தையும் கொடுக்குறதில்ல. ஆட்டை நாங்கள் வழித்தர வேலை பெரிய பெருமேய்ச்சல் வழியெல்லாம் போடுறது. அதால் நாங்கள் நின்று மேய்க்கிறதால ஆட்டை நாங்கள் ஒரு 9:30-10 மணிக்கு காலையில் திறந்துடுவோம். பின்னேரம் 6 மணி வரைக்கும் நாங்கள் அந்த ஆட்டை மேய்ச்சி தான் கொண்டு வருவோம். அதால் எங்களுக்கு இந்த வீட்டில் அவைகளுக்கு கைத்தையும் கொடுக்குறதில்ல. போசாக்கான உணவாக இயற்கையான உணவை நாங்கள் வெளியில் மேய்ச்சத்தர வேலை கூட வேலைக்கு கொடுக்கும். ஆடுகளுக்கு நோய்கள் வந்தால் என்ன செய்கிற நீங்கள்? அப்படி கூடுதலாக ஆட்டுக்கு நோய்ன்னு சொன்னால் மழை காலத்தில் எங்களுக்கு சளித்தன்மை வரும். அப்படின்னா தடுப்பூசி, சளி ஊசி போடுவோம். மற்றபடி நாங்கள் இயற்கையான வேப்பம் புகையை போட்டு கூடுதலான முறை சளி இல்லாமல் ஆக்குவோம். மற்றபடி பிறந்த 6 மாதத்துக்குள்ளே ஆட்டுக்கு நாங்கள் தடுப்பூசி போட்டு கொண்டு வரோம். அது வருஷத்துக்கு ஒருக்கா தடுப்பூசி போடுறது. மற்றது ஆடு கொஞ்சம் மெலிவாக இருந்து கொஞ்சம் சோம்பலாக இருந்தால் மழை இல்லாத காலமாக பார்த்து அதுக்கு பூச்சி பானியை கொடுத்து ஆட்டை கொஞ்சம் தெளிவாக வச்சுக்கொள்ளுவோம். ஒரு வருஷத்துக்கு எத்தனை ஆடு விற்கக்கூடியா இருக்குது? இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கும் 1.5 லட்சம் ரூபாய்க்கும் விடப்பட்ட வருமானம் எனக்கு கிடைக்குது ஆட்டில். அதுக்கேற்ற மாதிரி நான் மாதம் எனக்கு ஒரு 2 கிடாய் 3 கிடாய் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரு மாதத்துக்கு 1.5 லட்சம் வருது. 1 லட்சம் ரூபாய்க்கும் 1.5 லட்சம் ரூபாய்க்கும் விடப்பட்ட வருமானம் எனக்கு கிடைக்கும். அப்போ அதில் நான் மருந்து செலவு அப்படி இப்படி போடாலும் எனக்கு இல்லை இல்லைன்றாலும் எங்களோட பாடையில் தவிர 1 லட்சம் ரூபாய் வருமானம் எங்களுக்கு இப்போதே கிடைக்கும். நீங்கள் மன்னார் மாவட்டத்தில் 2வது இடம் ஆட்டு பண்ணையிலன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லி உங்களுக்கு பரிசு சர்டிஃபிகேட் எல்லாம் தந்திருக்காங்க. அதை நினைச்சு உங்களோட மனசு என்ன மாதிரி இருக்குது? அது இந்த தொழிலுக்கு என்னென்னு ஊக்கப்படுத்தினதாகவும் இருக்குது. அதை விட இந்த தொழிலில் துப்புரவும் இந்த தொழில் முயற்சியும் அது அந்த சர்டிஃபிகேட்டும் அந்த எனக்கு கிடைச்ச பரிசு இந்த தொழிலில் எனக்கு ஒரு சந்தோஷம். அந்த தொழிலை கூட செய்யணுன்ற மாதிரி ஒரு ஆர்வம் எனக்கு இருக்குது. நீங்கள் அரசாங்கத்திட்ட எதுவும் உதவிகள் கிடைச்சிருக்கா? உங்களுக்கு அரசாங்கத்தால் எதுவும் உதவிகள் கிடைச்சிருக்கா? இதுவரைக்கும் வெக்னரியாலே எங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் கூடுதல் ஆடு வச்சுக்கிறபடியாக உங்களுக்கு வேறொரு திட்டம் தான் நாங்கள் செய்ய இருக்கிறோம். மற்றும்படி இப்போ குறைஞ்ச பயனாளிகளுக்கு ஆடு கொடுத்தோன்னா இருக்கிறோம். 2 ஆடு 3 ஆடு அயல் வழியாக கொடுக்குறாங்க. அந்த ஆடு உங்களுக்கு தரக்கூடாது. சாரன்னா உங்களுக்கு ஒரு பிரியோசனமான ஒன்றை தரவணுமென்ற இதுக்காண்டி இன்னும் இது வரைக்கும் எனக்கு தரையில்லை.
தாரண்ட ஒரு சரியானது கொடுக்கணும் தருவோம்னு சொல்லி வெட்டினரியாளர்களுக்கு வாக்குமூலம் தான். நீங்கள் இப்போ எதிர்பார்த்தா என்ன எதிர்பார்க்குறீங்க, என்ன தரணுமெண்டு? எனக்கு இப்போ போதிய இடவசதிகள் இல்லை. இந்த குட்டிகளை பிரித்து வைக்கிறது, கிடாயை பிரித்து வைக்கிறது, தாயாட்டை பிரித்து வைக்கிறது, மற்றொரு மழை காலங்களில் இவையில் கொஞ்சம் இந்த நிமித்தி வைக்கக்கூடிய வசதி எனக்கு இல்லாததால் நான் இந்த ஆட்டுப்பட்டிக்கு ஒரு ஒரு கொட்டகை நல்ல ஒரு கொட்டகை ஒன்று அடித்து தரதுக்கு தான் நான் எதிர்பார்த்துட்டு. உங்களுக்கு அதை அடித்து தந்தால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கொட்டகை ஒன்று எனக்கு கிடைக்கும் மாதிரி இருந்தால் இந்த தொழிலை நான் மென்மேன் செய்து இந்த குடும்பம், பிள்ளைகள், கல்விகள், வளர்ச்சிகளை நான் இன்னும் கூட வச்சிருக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களை மாதிரி பண்ண வச்சு நடத்துகிறவங்களுக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க சொல்லணுமெண்டு? என்னால் இப்போ நான் இன்னும் ஒரு 3 குடும்பத்துக்கு வந்து நான் கூடுதலான இந்த தொழிலை செய்யுங்க, இதில் இந்த நல்லா வரலாம், கஷ்டம் வராது, கடன் வராதுன்னு சொல்லி ஒரு 3 குடும்பத்தை ஊக்கப்படுத்தி இருக்கிறேன். அந்த 3 குடும்பத்துக்கும் நான் நல்ல ஆடுகளை ஆட்களை தேடி எடுத்து வேண்டி கொடுத்து இன்றைக்கு அவங்களும் ஒரு சின்ன ஒரு முயற்சியில் ஆட்டு தொழிலில் உருவாகி கொண்டு இருக்கிறாங்க. என்னால் நான் அவருக்கு புத்திமதி சொல்லி அந்த ஆட்டு தொழிலை உருவாக்கி இருக்கிறாங்க. கேட்குற ஆட்களையும் நான் சொல்கிறது, ஆடு வளர்த்தா நல்ல ஒரு முயற்சியான தொழிலும் அதே மாதிரி ஒரு வருமானத்தோட மட்டும் இருந்தால் தான் ஆடு வளர்ப்பில் வந்து முழுமையான பிரயோசனத்தை நாங்கள் எடுத்து கொள்ளலாம். புதுசாக ஆடு வச்சு வளர்க்குறாக்களுக்கு எத்தனை ஆட்டுலேருந்து தொடங்கி வளர்க்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது, நல்லா வரலாம்? அது நல்ல கேள்வி தான். அது என்னன்னு சொன்னால், சில ஆட்கள் வந்து ஆடு வளர்த்தா நல்லா வரலாம்னு சொல்லி ஆடு வளர்க்க வலிக்கிடுவாங்க. அதில் வந்து 3 ஆடு 4 ஆடு 5 ஆடு வேண்டி வளர்த்தா அது வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே எந்த ஒரு வருமானமும் கிடைக்காது. ஆனால் அவைகளுக்கு மன ரீதியாக அதில் ஒரு வெறுப்பு வந்துடுது. என்ன இந்த ஒரு 5-6 ஆடு வளர்க்குறதுல எந்த ஒரு வருமானம் இல்லையே. சரியான முறையில் ஒரு ஆடு வளர்த்து வருமானம் எடுக்கணும்னா குறைஞ்சது ஒரு 15 மறியும் 2 கிடாயும் வேண்டி அதை வச்சு பராமரித்தா ஒரு 6 மாதத்துக்கு பிறகு அவைகளுக்கு ஒரு மனசுக்கு சந்தோஷமான வருமானம் கிடைக்கும். அதான் வருமானம். மற்றபடி 2-3 ஆடு வேண்டி வருமானம் இல்லை. அது வந்து சும்மா ஒரு பொழுதுபோக்கு வச்சிருக்கலாமே தவிர அதில் வருமானம் இருக்காது. அதால் அவைகளுக்கு மனம் சலுப்பு தட்டிடும். இந்த 3 ஆட்டை வச்சு பெரிய கரைச்சலாக இருக்குது, இதை விற்று விடுவோம் அப்படின்னு நெச்சு தான் ஆடு வளர்க்காமல் இருக்கிறாங்க. ஆடு வளர்க்கணும்னு தொழில் செய்யணும்னு சொன்னால் குறைஞ்சது ஒரு 15 மறி ஆடு அவங்க வச்சிருக்கணும். அதோட மினக்கட்டாக தான் அவங்க ஒரு வருஷத்தில் அவங்களுக்கு உரிய வருமானமும் அதுக்குரிய பலனும் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆடு வளர்ப்பு வந்து நீங்கள் தனியாக போய் செஞ்சு மேய்க்கிறதுக்கு உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கா, அல்லது 2 பேர் கூலி போட்டு செய்யக்கூடியா இருக்கா? அதுதான் நல்ல ஒரு விஷயம். என்னென்னு சொன்னால், ஆடு வந்து உடையவர் வளர்க்கணும். அதான் 100க்கு 100 அது நல்ல. ஏன்னா உரிமையாளர் வளர்த்தா அதில் இருக்க வருத்தங்கள், துன்பங்கள், எது சளி பிடிக்குது, எது கால் நொண்டுது, எதுக்கு வாய்ப்புண் வந்துருக்கு, எது குட்டி போடுறதுக்கு மடி விட்டுருக்குன்றதை நாங்கள் அவதானித்து கொள்ளலாம். இதே நேரத்தில் நம்ம கூலிக்கு ஒரு ஆட்டை கையில் இந்த ஆட்டை கொண்டு போயிட்டு வான்னு சொன்னால் அவருக்கு வாய்ப்புண் வந்தாலும் கவனித்து கொள்ள மாட்டேன். ஒரு குட்டி போட ஆடு இருந்தாலும் கவனித்து கொள்ள மாட்டார். ஒரு ஆடு கால் நொண்டினாலும் கவனித்து கொள்ள மாட்டார். ஏன்னா அவருக்கு வந்தால் 2ஆம் கட்டம், அதில் வந்து அவருக்கு அந்த ஆர்வம் இருக்காது. அதே நேரத்தில் கூலிக்கு போட்டு ஆடு வளர்க்கணும்னு நம்ம இருந்தால் அதில் எங்களோட பங்களிப்பு 50% இருக்கணும். இருந்தால் தான் நாங்கள் ஒரு ஆளை கூலிக்கு போடணும். நம்ம வீட்டில் இருந்து கொண்டு ஒரு ஆளை 100% கூலிக்கு போட்டால் அதில் வருமானம் வந்து அடிபட்டு கொண்டு போகும். என்ன விதமாக அடிபடும்னா ஆட்டில் நோய் மூலம் அடிபட்டு கொண்டு போகும். இதுக்கு வந்து உரிமையாளர் 90% அவற்றை நேரடி பார்வை ஆட்டில் இருக்கும். அப்போ தான் ஆடு வந்து வருமானத்தை தரும். தமிழ் தந்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.